Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஃபேவரட்டான ரெசிபி அதாங்க சக்கரை பொங்கல். இன்னைக்கு பொங்கல் இல்லைங்களா? சோ அதனால பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நாம பொங்கல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம சக்கரை பொங்கல் வந்து குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். சோ வந்து இதுக்கு வந்து நான் பச்சரிசி வந்து 1 கப் எடுத்துக்கறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு வந்து 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டையும் நல்லா வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சோ நான் 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சோ இதுல வந்து 1 கப் வந்து பால் வந்து காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Next 1 கப் பச்சரிசிக்கு வந்து நான் 4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ண போறேன். Next நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் நெய் தான். எப்படி வந்து நெய் ரெடி பண்றது அப்படிங்கறது நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவும் முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவையும் கடைசி வரையிலும் பாருங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணியாச்சு. இது வந்து லிட் போட்டுட்டு நம்ம வந்து 5 விசில் வந்து விட்டுறலாம். சோ இப்ப அடுப்பு பத்த வெச்சுக்கலாம். இப்ப குக்கரை வெச்சு நம்ம வந்து 5 விசில் வரலும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வெல்லம் ரெடி பண்ணிரலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 கப் வெல்லம் வந்து ஆட் பண்ண போறேன். 1 கப் பச்சரிசிக்கு வந்து 2 கப் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே எந்த கப்ல வெல்லம் எடுக்கறீங்களோ அதே கப்ல 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் வந்து மெல்ட் ஆனா போதும். சோ வந்து தண்ணிக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இப்போ நமக்கு வெல்லம் இருந்து ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். சோ அதுக்கு ஒரு pan வெச்சுக்கலாம். இதுல வந்து 1 ல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆயிருச்சு. சோ முந்திரி வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சோ முந்திரியும் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம திராட்சை வந்து வறுத்துக்கலாம். திராட்சை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊதி வரணும். சோ அந்த கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஊதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனல் நம்ம முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. சோ வந்து நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் அண்ட் வந்து அரிசியையும் நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொளைய வெந்துருச்சு. சோ இது நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டோம். நம்ம வந்து வெல்ல பாகு வந்து ரெடி பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி நம்ம கலரி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்த மீதி இருக்கிற நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.